ஹலோ எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஜிஎஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எலக்ட்ரிக்கல் பேக்ரவுண்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அண்ட் படிச்சுட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கான ஒரு ஸ்பெஷல் டாபிக், எலக்ட்ரிக்கல் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் அட் ஃபேக்ட்ரிஸ். இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். தி ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் 1948 படி 1000 பேருக்கு மேலே வேலை பார்க்குற ஃபேக்ட்ரிஸில் சேஃப்டி ஆஃபீஸராக அப்பாயிண்ட் பண்ணணும். இது வந்து மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நாமளும் இதை பற்றி நிறைய பேசியிருக்கோம். அதே மாதிரி சிஇஏ ரெகுலேஷன்ஸ், சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி அத்தாரிட்டி ரெகுலேஷன்ஸ் 2010. ஸோ இதை பற்றியும் நம்ம மோஸ்ட்லி கேள்விப்பட்டிருப்போம். இது ரொம்பவே முக்கியமான ஒரு ஆக்ட். ஸோ ஒரு ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் இன்ஸ்டாலேஷன்ஸுக்கு சிஇ அப்ரூவல்லாம் வாங்குவோம். ஸோ அதில் வந்து நிறைய ஸ்பெஷல் கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே நம்ம கம்ப்ளை பண்ணால் தான் சிஇ அப்ரூவல் கிடைக்கும். இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான லீகல் ரெக்கமெண்டேஷன். ஸோ இந்த ஆக்டில் தான் எலக்ட்ரிக்கல் சேஃப்டி ஆஃபீஸர் பற்றியும் பேசுகிறாங்க. அதாவது இந்த ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் 1948 அண்டரில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கக்கூடிய ஃபேக்ட்ரிஸில் 250 கிலோவாட்டுக்கு மேலே எலக்ட்ரிக்கல் இன்ஸ்டாலேஷன்ஸ் இருந்துச்சுன்னா அங்கே வந்து கண்டிப்பாக எலக்ட்ரிக்கல் சேஃப்டி ஆஃபீஸர் இருக்கணும் அப்படின்றது தான் இந்த ஸ்பெஷல் கண்டிஷன். ஸோ இந்த கண்டிஷனை கம்ப்ளை பண்ணுறதுக்கு நம்ம கண்டிப்பாக எலக்ட்ரிக்கல் சேஃப்டி ஆஃபீஸரை வந்து அசைன் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் சிஇஏ சைட்லேருந்து இன்ஸ்பெக்ஷன் வரும்போது நமக்கு வந்து அப்ரூவல் கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த எலக்ட்ரிக்கல் சேஃப்டி ஆஃபீஸராக அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய பர்சனுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அதை பற்றியுமே இந்த ரெகுலேஷனில் சொல்லியிருக்காங்க. டிப்ளமா ட்ரிபிள்இ வித் 10 இயர்ஸ் எலக்ட்ரிக்கல் பேக்ரவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், அப்படி இல்லைனா பிஇ ட்ரிபிள்இ வித் 5 இயர்ஸ் எலக்ட்ரிக்கல் பேக்ரவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் இருக்கக்கூடிய ஒரு பர்சனை தான் எலக்ட்ரிக்கல் சேஃப்டி ஆஃபீஸராக நம்ம அசைன் பண்ண முடியும். ஸோ இந்த எலக்ட்ரிக்கல் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் வந்து ஃபேக்ட்ரிஸில் இருக்கக்கூடிய எல்லா எலக்ட்ரிக்கல் இன்ஸ்டாலேஷன்லையும் பீரியாடிக்கலாக இன்ஸ்பெக்ஷன் பண்ணி அது எல்லாத்தையுமே வந்து ஃபார்ம் 1, ஃபார்ம் 2, ஃபார்ம் 3 அப்படின்னு சொல்லி ரிஜிஸ்டராக மெயின்டைன் பண்ணணும். இந்த ரிஜிஸ்டரை வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து விசிட் வரும்போது, அதாவது சிஇஏ சைட்லேருந்து விசிட் வரும்போது வெரிஃபை பண்ணுவாங்க. நம்ம வந்து நம்மளுடைய சிஇஏ லைசன்ஸு ரெனிவல் போகும்போது இல்லை புதுசாக வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணும்போது இந்த ஃபார்ம்ஸ் எல்லாமே வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ இந்த எலக்ட்ரிக்கல் சேஃப்டி ஆஃபீஸர் அப்படின்றது ஃபேக்ட்ரிஸுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு பொசிஷன். இதே மாதிரி நிறைய லீகல் கண்டிஷன்ஸ் எலக்ட்ரிக்கல் ஓரியன்டாக இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இதனால தான் ட்ரிபிள்இ வந்து எப்போதுமே ஒரு நல்ல ஸ்கோப்பில் இருக்குது. இதே மாதிரி ஒர்க் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை நம்ம சேனலில் கண்டினியூஸாக பார்க்க போகிறோம். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி உள்ளே இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோஸ். சைனிங் ஆஃப் ஜிஎஸ்.